அவர் நியமித்தும் அருளுகிறார். சூரியனுடைய பரம்பரை அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதில இஷுவாகு என்கின்ற மன்னரிடத்திலே வந்து நிற்கிற போது, அந்த இஷுவாகு என்கின்ற மன்னர் என்ன பண்றாரு, அந்த ரங்க விமானத்தை அயோத்திக்கு கொண்டு வருகின்றார். அயோத்தியிலே இந்த ரங்க விமானம் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு தசரத சக்கரவர்த்தியினுடைய மகனாகிய எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி வருகிறார். ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இலங்கையில் இருக்கக்கூடிய விபீஷ்ணாழ்வாரை ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். பட்டாபிஷேகம் வரைக்கும் உடன் இருக்கிறார். பொதுவா ஒரு பட்டாபிஷேகத்துக்கு வந்தா எல்லாருக்கும் சில பரிசுகளை கொடுத்து அனுப்புறது அப்படின்னு ஒரு வழக்கம். அப்போ ராமர் என்ன பண்றாரு, தன்னுடைய முன்னோர்களால் பூஜிக்கப்பட்ட இந்த ரங்க விமானத்தை விபீஷ்ணாழ்வாருக்கு பரிசாக தந்து விடுகிறார். இதை கொண்டு போய் நீ இலங்கையில வைத்து பூஜை செய்து கொள், என்னுடைய ஞாபகார்த்தமாக வைத்துக்கொள் அப்படின்னு என் பரம்பரையால் வழிபாடு செய்ய